சுட்டானோ போக மக்களே முடிச்சுட்டானோ. ஆனா இருந்தாலும் இவ்வளவு கேவலமான வேலையை பார்க்காங்கடா. அப்பா டப்பா உன்னதப்பா சொல்றேன், ரொம்ப கேவலமா பண்றப்பா நீ. அதாவது உன் பிளான்லாம் நல்லதா இருக்கு, ஆனா உன் பிளான் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஃபேவரிட்டிசமா ஒருத்தர் ஆப்போசிட் பண்றது தெரியுமா, அந்த ஒரு நபருக்கு பெயரை கூட இன்னொரு நபருக்கு போகணும்னு சொல்லி முடிவு பண்றது தெரியுமா, ரொம்ப கேவலமா இருக்கு. முக்கியமா பக்கத்துல இந்த வாட்ட சட்டை, ஏன்னா நீங்களாம் பிளான் பண்ணி ஒருத்தனை கொடுக்கறதுக்கு எதுக்குடா எல்லாருமே இந்த வாரம் வாரம் கஷ்டப்பட்டு இப்படி ரொம்ப போராடி டாஸ்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படிங்கிறது அந்த வாரம் எவன் கஷ்டப்பட்டானோ அவனு தூக்கி கொடுங்கடா. எப்பா 2 வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அவன் தட்டி எடுத்தான். யார்? ஜெஃப்ரி எடுத்தான். அவன் உழைப்ப போட்டான், அவனுக்கு அது கிடைச்சிச்சு, ஓகேன்னு சொல்லி விட்டோம். அதுக்கு அடுத்த டாஸ்க் ஆடி கேப்டனுக்கான பதவி எடுத்தான். ஓகே, உழைப்ப போட்டு கேப்டன்சி எடுத்துட்டான்னு விட்டோம். இந்த வாரம் அவன் எதுவுமே பண்ணலடா. இந்த வாரம் அவன் எங்கடா தெரிஞ்சான்? எங்கேயுமே தெரியல, கிச்சன்ல தானே இருந்தான். அவன் டிசவுண்ட் தூக்கி அவன் கையில கொண்டு கொடுக்குறீங்க. தீபக்கு பேர் இருந்தாலும் ஓகேன்னு சொல்லி விட்டுருப்பேன். தர்சிகாக்கு போயிருக்க கூடாது, மஞ்சரிக்கு பேர் இருந்தாலும் ஓகேன்னு விட்டுருப்பேன். அருணுக்கு பேர் இருந்தா கூட ஓகேன்னு விட்டுருப்பேன் ப்ரோ. அருண் அவர்களுக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பேர் இருந்தா கூட ஓகே. ஆனா ஏன் ப்ரோ இப்படி கேவலமா அந்த செல்ஃப் ஓட் அப்படிங்கறத ஒன்னு கொண்டு வந்து அதை ஒரு பாயிண்டா குத்திட்டு அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் இந்த இடத்துல வெளியே வரோம், யாரு சத்யா வரணும், நாங்க இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் விட்டு வெளியே வரோம், நாங்க இன்னொரு ஆளுக்கு ஓட்டு போடுவோம், அதை கடைசியில் சொல்றோம்னு சொல்லி பக்கா ஒரு பிளான் போட்டு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஜெஃப்ரி போஸ்ட் ஆன ப்ரோ. கேவலமா பண்றீங்கடா, சத்தியமா சொல்றேன், ரொம்ப கேவலமா பண்றீங்க. அவன் 1% கூட இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு டிசர்வே கிடையாது. இந்த வாரம் அவன் டிசர்வே கிடையாது. ரொம்ப கேவலமான வேலையா தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ வீட்டுக்குள்ள பிக் பாஸ் அறிவிக்கிறாருப்பா, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து யாருக்கு கொடுக்குறேன்னு சொல்லி மேனேஜர்ஸ் எல்லாம் முடிவெடுங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா லேபர்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த டைரக்ட் நாமினேஷன் யாருக்கு கொடுக்க போறீங்கன்னு சொல்லி முடிவெடுங்கன்னு சொல்றாங்க. இல்ல நமக்கு டைரக்ட் நாமினேஷன் ஃபர்ஸ்டே தெரியும், சரி யாருக்கு போக போகுது, ஏன்னா ராணுவுக்கு தான் போக போகுது. நேத்து நியூஸ் வந்துட்டு ஓகே, நேத்து நைட்டே ராணுவுக்கு தான் சொல்லி முடிவு வந்துட்டு. பட் இருந்தாலும் இவங்க எப்படி தான் டிஸ்கஸ் பண்றான்னு சொல்லி வெயிட் பண்ணலாம்னு பார்த்தா உனக்கு எப்படி டிஸ்கஸ் பண்றான்னு தெரியுமா, எடுத்தடுப்புல ராணோ, முக்காவாசி பேர் எடுத்தடுப்புல ராணோ. ஏய் எனக்கு இப்போ டாஸ்க் ஆடினவனை விடுங்கடா. டே டாஸ்க் அவன் குழப்பனவனோ என்ன பண்ணணும் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான்டா. இந்த வாரம் அவனால தான் அந்த அந்த மொத்த டாஸ்க்குமே போயிருக்கு, அந்த வாரமே கடந்து வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன்டா ராணுவ செலக்ட் பண்றீங்க? என்ன ப்ரோ திடீர்னு ராணுவுக்கு சப்போர்ட் பண்ண ப்ரோ? அவன் ஏதோ பண்ணியிருக்கான் ப்ரோ, என்னத்தையா ஒண்ணு அவன் ப்ரோமோல வந்தானா, வீட்டுல கண்டென்ட்டா நம்ம மாறினானா, ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான்ல. எதுவுமே பண்ணாம ஒரு சில பேர் இருப்பாங்களே, எதுவுமே பண்ணல, ஸ்கிரீன் ஸ்பேஸ்ல வரல, சத்தமே இல்லைன்னு ஒரு நபர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு அதை தூக்கி கொடுங்க ப்ரோ, அவங்களுக்கு அதை தூக்கி கொடுங்க. ஏன் நீங்க அதாவது இவனை முடிவு பண்றது ஒன்னு அவங்களுக்கான வன்மத்தை கொடுத்து முடிவு பண்றானு, இல்ல அவங்களுக்கான ஃபேவரிட்டிசத்தை காட்டி முடிவு பண்றானு. இப்ப டைரக்ட் நாமினேஷன்ல வன்மம் தான் என்ன பொறுத்தவரைக்கும் வன்மம். இப்ப ஜாக்லின் எடுத்த ராணுவ சொல்றாங்க, அந்த பக்கம் பார்த்தா நம்ம அவங்க சௌந்தர்ய ராணுவ சொல்றாங்க, ரயான் ராணுவ சொல்றாங்க. இவங்க எல்லாம் எதுக்கு சொல்றாங்க? அவன் இந்த கேமை குழப்பி ஒரு மாதிரி கோலா உருண்டையா மாத்திட்டான்னு சொல்றாங்க. சரிப்பா இருந்துட்டு போட்டு குழப்பிட்டான். அவன் குழப்பினாலும் இந்த கேம் எங்கேஜ் பண்ணான்ல, அவன் குழப்பவே அவன் அந்த இடத்துல ராணுவ ஒரு கருத்து வச்சான். என்ன ஏன்னா இவங்க எல்லாமே சேர்ந்து அவன் சென்சிபிளா இல்ல அந்த கேமை சொதப்பிடான் ஒரு கருத்து வைக்கிறாங்க. அந்த கருத்துக்கு நானும் உடன்படேன். அவன் உண்மையா கேமை சொதப்பிட்டான். இருந்தாலுமே அவன் ஒரு கருத்து வைக்கிறான். வீட்டுக்குள்ள சென்சிபிளா பேசுறதுக்கு ஒரு 4 பேர் இருக்காங்க. ஜாக்லின் பேசுறாங்க, முத்துக்குமரன் பேசுறாங்க, அப்படியே கட் பண்ணி அந்த பக்கம் பார்த்தா அருண் பேசுறாப்ல, தீபக் என்ன பேசுறாங்க, எல்லாமே சென்சிபிளா பேசுறாங்க. ஆனா சென்சிபிளா பேசுறதுக்கு மட்டுமே ஒரு இடம் இருந்துச்சுன்னா அந்த இடம் போர் அடிக்கும். அந்த இடத்தை குழப்பி விடுறதுக்கு ஒருத்தர் இருந்தா மட்டும்தான் அந்த இடம் அடுத்த இடத்துக்கு மூவ் பண்ணும். நீங்க எல்லாமே பேச ஆரம்பிச்சீங்க, நீங்க எல்லாமே இந்த கேமை கரெக்டா ஆடணும் ஆரம்பிச்சா கேம் இப்படி பிளாட்டா போயிட்டு இருக்கும். அங்க எவனா ஒருத்தன் குழப்பி அந்த மேடு பள்ளம் கொடுத்தா மட்டுமே தான் அந்த இடம் கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கும். இப்ப நம்ம அவன் அடிச்சோம் இல்லன்னு சொல்லவே இல்லை, இந்த இடத்துல ராணுவுக்கு சப்போர்ட் பண்றேன்னு நீங்க அப்படி நினைச்சுறீங்க. நம்ம வந்து அவன் அடிச்சோம், இருந்தாலுமே அவன் சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தானே. அந்த கேமை சொதப்புறக்கு ஒரு ஆள் வரல, நான் அந்த கேம் எப்படி போயிருக்கோம், நமக்கு போர் அடிச்சிருக்கோம், ஏதோ ஒன்று பண்ணி அவன் என்கேஜ் பண்ணியிருக்கான். ஸோ அந்த வீட்டுல உண்மையாவே போரிங்காவே இருந்திருக்கான். அந்த டாஸ்கை பண்ணாம சத்தமே இல்லாம எவன் இருந்தான், அவனுக்கு கொண்டு கொடுங்கப்பா. ஏன்பா இப்படி பண்றீங்க? அவனுக்கு கொண்டு கொடுக்க வேண்டியதானே. இப்ப எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல யாரு கொடுக்கலாம், ரஞ்சித் அவர்கள் கொடுக்கலாம். அடுத்ததான் நான் யோசிச்சு பார்க்காம எனக்கு தெரிஞ்சு ரயான் கூட கொடுக்கலாம். ஏன்னா ரயான் வந்து கடைசியில் சண்டை போட்டான் இல்லைன்னு சொல்ல, நிறைய இடங்களில் வார்த்தைகள் விட்டு நிறைய இடங்கள்ல வந்து பேசியிருக்கான், எதுவுமே சொல்லல. இருந்தாலுமே அவங்களையும் கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது அன்சிதாவை கன்சிடர் பண்ணலாம். இவங்களாம் இருக்காங்க, இவங்களாம் கன்சிடர் பண்ணலாம்னு சொல்றேன். ஓகேவா? இவங்க எல்லாருக்குமே ஒரு கன்சிடர் கொடுத்து அவங்களே உள்ள கொண்டு வந்திருக்கலாம். ஆனா யாருமே அவங்கள பெருசா உள்ள கொண்டு வரல. எல்லாருக்கும் ஒரு ஓட்டுகளை மட்டுமே போட்டு கடைசி கட்டமா ராணுவ கொடுத்து முடிச்சு விட்டாங்க. இதுல ராணுவ ஒரு சம்பவம் பண்றான். என்ன பண்றான் தெரியுமா? இவங்க எல்லாம் சொல்ல சிரிச்சுக்கிட்டே இருக்கான். எனக்கு தான்டா, சரி ஓகே கொடுங்கப்பா, எனக்கு தான் கொடுங்க அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஏன்? அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இப்படி நடந்தா வெளியே எனக்கு ஓட்டுகள் வரும், நீங்க பண்ண எனக்கு தான் ஸ்கோர் ஆக போது, பண்ண வெளியே மக்கள் இருந்து எனக்கு ஓட்டுகள் வரப்போகுதுன்னு அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அவன் ஜாலியா சிரிச்சுக்கிட்டு ஓகே நீங்க எல்லாம் சொல்றீங்களா, ஓகே சென்சிபிள் இல்லைன்னு சொல்றீங்க, சரி ஓகே பிரச்சனை இல்லை, நான் வந்து வில்லனாவே இருந்துட்டு போறேன், எனக்கு அதை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஜாலியா எடுத்துக்கிட்டான்.
ரொம்ப ஜாலியா அதை ஏத்துட்டு போயிட்டான். இல்ல எனக்கு தெரிஞ்சு டைரக்ட் நாமினேஷன் அவன் தகுதியான்னு கேட்டா ஒரு சைடுல தகுதியா இருந்தாலுமே இன்னும் நிறைய பேர் இருக்காங்க நான் சொல்ல வரேன். அவங்க எல்லாம் கன்சிடர் பண்ணிக்கலாம், இன்னும் உள்ள கொண்டு வந்து பேசிருக்கலாம் அப்படிங்கறது எனக்கான கருத்தா இருக்கு. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா அந்த அது வேற நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது இங்க எல்லாரும் செல்ஃப் ஓட் அப்படிங்கறத அறிவிச்சாங்க. ஃபர்ஸ்டே செல்ஃப் ஓட் கொடுக்கலாம். ஏன்னா நல்லா அருண் ஒரு பிளான் போடுறான், எல்லாரையும் ஃபர்ஸ்ட் பிளான் எல்லாரையும் ஃபர்ஸ்ட் பேச விடுறான். எப்படியே எல்லாரையும் ஃபர்ஸ்ட் பேச விட்டு அவங்க எல்லாம் அவங்களுக்கே ஓட்டு போடணும்னு நினைச்சுக்கிறாங்களா இல்ல வேற யாருக்கா ஓட்டு போடலாம்னு யோசிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு எல்லாரையுமே பேச விட்டு அதுக்கப்புறம் கடைசியா அருணும் சத்யாவும் பேசுறாங்க. இல்ல சத்யா ஸ்டார்டிங் ஒன்று சொல்லிட்டாப்ல, எனக்கு இது வேணாம், நான் கடைசியா தான் மேனேஜர் போஸ்டிங்ல வந்தேன், ஸோ எனக்கு அது வேணாம், நான் அதை விட்டு தள்ளி வந்துடுறேன், பட் நான் யாருக்கா ஒருத்தருக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டு அவன் பிளான் பண்ணி வெளியே வந்துட்டான். அதுக்கப்புறம் எல்லாருமே பேச வச்சுட்டு கடைசியில் அருண் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறான். அவனுமே எனக்கு இது வேணாம், நான் ஒருத்தருக்கு டிசர்வான ஒரு ஆள் கொடுக்கணும் நான் நினைக்கிறேன், இந்த டாஸ்க் ரொம்ப சூப்பரா மேனேஜர் போஸ்டிங் ரொம்ப பக்காவா பண்ண ஒரு ஆள் கொடுக்கணும் நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ஓட்டுகளை போட ஸ்டார்ட் பண்ண வைக்கிறான். ஓகேவா, அதுல அவனும் ஃபர்ஸ்ட் ஓட்டு போட மாட்டான், தெளிவா இருக்கான். அவன் ஃபர்ஸ்ட் ஓட்டு போட மாட்டான், ஏன்னா அவன் ஃபர்ஸ்ட் ஓட்டு போட்டா அந்த ஓட்டுகளை மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஓட்டு போட மாட்டான். ஏன்னா அவன் செல்ஃப் ஓட்டு போடல, அவன் இன்னொரு ஆளுக்கு தான் ஓட்டு போட போறான். மத்த எல்லாருமே செல்ஃப் ஓட் போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. சோ இந்த கேம் வந்து ஒரு ஓட்டுல கூட சேஞ்ச் ஆயிரும். சோ அதனால மத்த எல்லாரும் சேர்ந்து யாரும் நீங்க ஃபர்ஸ்ட் ஓட்டு போடுங்க, ஓட்டே போட மாட்டான். அவன் அந்த கேமை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கான். சோ கடைசியில் அப்படி இப்படின்னு சொல்லி ஓட்டு போட சொன்னா எடுத்தடுப்புல அருண் என்ன சொல்றான், நான் வந்து ஜெஃப்ரிக்கு நான் கொடுக்குறேன், ஜெஃப்ரி ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கேன், மத்த மேனேஜர்ஸ் கம்பேர் பண்ணும்போது வேற லெவல்ல பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி கொடுத்துட்டான். அப்படியே அந்த பக்கம் பார்த்தா சத்யாவுமே எடுத்தடுப்புல நானும் அவனுக்கு கொடுக்குறேன், ஒரு சிற்பி மாதிரி சிற்பியை செதுக்கிட்டு இருக்கான், சிற்பத்தை செதுக்கிட்டு இருக்கான், வெளியே நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துட்டு இருக்கான், கண்டிப்பா வந்து மேல வரணும்னு சொல்லி சத்யா யோசனை அவனுக்கு கொடுத்துட்டான். இப்பவே 3 ஓட்டு ஆச்சா, சத்யா ஓட்டு, அருண் ஓட்டு, ஜெஃப்ரி அவனுக்கு அவனே செல்ஃப் ஓட்டு போட்டுக்கிட்டான். 3 ஓட்டு ஆச்சு. அப்ப முடிஞ்சு போச்சு. உள்ள 7 பேர் தானே இருக்காங்க. உள்ள 7 பேர் இருக்கும்போது எப்படி ஓட்டுகள் மாறப்போகுது? மத்த 4 பேர் சேர்ந்து ஒருத்தருக்கு போடுவாங்களா? வாய்ப்புகள் கிடையாது. அவங்களுக்குள்ளதான் சின்ன சின்ன ஈகோ இருக்குமே கண்டிப்பா. அந்த இடத்துல பவித்ரா பேசவே மாட்டேங்காங்க. பவித்ராட்ட போய் நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்க, யாருக்கு ஓட்டு போடுறீங்கன்னு கேட்டா கடைசி வரைக்கும் செல்ஃப் ஓட்ல இருக்கிறாங்க. ஏமா பவித்ரா மாத்திரமா பேசவில்லை என்ன எனக்கான மதிப்பு கொடுக்கலன்னு சொல்றீங்களா? இந்த மாதிரி இடத்துல தான் இறங்கி கேமை சேஞ்ச் பண்ணோம். நீங்க மட்டும் அந்த இடத்துல இறங்கி தர்ஷிகாக்கோ இல்ல தீபக்கோ இல்ல மஞ்சரிக்கோ மாத்தி விட்டுருந்தீங்கன்னா மொத்த ஓட்டுகளை மாறி ஒரு 4 ஓட்டுகள் எடுத்து கேம் மாறி இருக்கும்ல. 4 ஓட்டுக்கு எடுத்து கேம் மாறிக்கலாம். இவங்க 3 பேர் சேர்ந்து ஒருத்தருக்கு ஓட்டு போட்டு முடிச்சு விட்டாங்க. ஜெஃப்ரி மட்டும் ஓட்டு எடுத்து வச்சிருக்கான். சோ இவங்க 4 பேர் சேர்ந்து மாத்த விரும்பி இருக்கலாமே, ஆனா மாத்தல. கடைசியில் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் பேசணும்னு சொல்லிட்டு டைம் எடுத்துட்டு போயிட்டு பேசிட்டு யோசிச்சுட்டுலாம் வந்து கூட கடைசியில் தீபக் திருப்பி கேமை முடிச்சு விட்டாரு. தீபக் தெளிவாக சொல்லிட்டாரு, இந்த இடத்துல ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கேன். மஞ்சரி சூப்பரா பண்ணிருக்காங்க, ஜெஃப்ரி சூப்பரா பண்ணிருக்கான், பட் இந்த வாரம் பெருசா தெரியலனா கூட சில இடங்களில் 2 கருத்துக்களை வச்சா கூட நச்சுன்னு வச்சுட்டு போயிருக்கான். அதனால நான் வந்து ஜெஃப்ரி போடுறேன். இருந்தாலும் மஞ்சரி டிசோன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலுமே மஞ்சரி அந்த இடத்துல கொஞ்சம் கேமை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றாங்க. வரல அவங்க ஓட்டு கேட்கறாங்க, ரொம்ப பக்கா ஓட்டு கேட்கறாங்க. சூப்பரா நான் கேம் ஆடி இருக்கேன், இன்னொரு மாதிரி பண்ணிருக்கேன், அண்ணன் மாதிரி பண்ணிருக்கேன்னு சொல்லி ஓட்டு கேட்கும்போது அங்க டப்பாக்கு ஆட ஆரம்பிச்சுட்டு ஆஹா ஓட்டு மாறிடுமோ, நம்ம போட்ட ஜெஃப்ரிக்கு கிடைக்காதான்னு சொல்லிட்டு பயத்துல வளர ஆரம்பிக்கிறான். இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, ஓட்டு போடுங்க. ஏன்பா நீங்க மட்டும் பிளான் பண்ணி உனக்கு குத்துவீங்க? செல்ஃப் ஓட்டுங்கிறத நீ தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி அங்க குத்துற. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு செல்ஃப் ஓட் அப்படிங்கிறது நம்ம போன வாரம் உள்ள கொண்டு வந்துட்டோம். சோ இந்த வாரம் திருப்பி உள்ள கொண்டு வந்தா ஈஸியா ஜெஃப்ரியை கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பக்காவா ஜெஃப்ரியை கொண்டு வந்துட்டாங்க. கடைசியில் மஞ்சரி எவ்வளவு பேசி பார்த்தா கூட மஞ்சரிக்கு அது கிடைக்கல. கடைசியில் தீபக் அவர்களும் கொண்டு ஜெஃப்ரி கொடுத்தாச்சு. தர்ஷிகாவும் கெஞ்சி பாக்குறான், எனக்கு கொடுங்கடா, நான் ஒரு வாரம் வந்தது இல்லடா, ஒரு ஓட்டுலடா மிஸ் ஆயிருக்கடா, தயவுசெய்து எனக்கு கொடுங்கடான்னு சொல்லி அவங்களுக்கு கெஞ்சி பாக்குறாங்க. செல்லுபடியா தர முடியாதுன்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டானு. கடைசியில் எங்க பார்த்தா ஜெஃப்ரி அவர்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிருக்கு. அப்படியே கட் பண்ணி அந்த பக்கம் பார்த்தா ராணோ அவர்களுக்கு டைரக்ட் நாமினேஷன் கிடைச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே டிசர்வ் கிடையாது. என்னோட கருத்து. உங்களுக்கான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. 2ம் டிசர்வ் கிடையாது. இதை தாண்டி டிசர்வ் இருக்காங்க. உங்களுக்கான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.